ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 o'clock ஆகுது, மார்னிங், ஏர்லி மார்னிங். ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 day ட்ரிப். ஸோ எங்கே போகிறோன்னா, சென்னையிலேருந்து வெள்ளூர் போயிட்டு, வெள்ளூர்லேருந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு, மறுபடியும் கோயிலேருந்து வெள்ளூருக்கு வந்து, வெள்ளூர்லேருந்து சென்னை வர போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஜஸ்ட் வந்து சென்னையிலேருந்து வெள்ளூர் போகிறதும், வெள்ளூர்லேருந்து அங்கே ஒரு கோயிலுக்கு போகிறதும் பார்க்க போகிறீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். சப்போஸ் ஏதாவது பிடிக்கல, இல்லை ஏதாவது மாற்றணும், இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் ட்ரைவ் வந்து எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளும் ரொம்ப நாள் கழித்து ஏர்லி மார்னிங் ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மேபி நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் வீடியோவை. நான் கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே, சன்ரைஸ் வந்தோடனே மறுபடியும் பேசுகிறேன். ஹாய். ஸோ எப்படி இருந்தது ஏர்லி மார்னிங்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன்னு வர ஆரம்பிச்சிருச்சு, சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிரைவிங் சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பேசலான்னா, ஸோ நம்ம எல்லாருமே கார் ட்ரைவ் பண்ணும்போது, ஸோ சிட்டி ஆப்வியஸ்லி வந்து எல்லோரும் ஓட்டுவீங்க. ஸோ சிட்டி ட்ரைவ் எப்படி பண்ணுறதுன்றது எல்லோரும் பண்ணி தான் ஆகணும். பட் ஹைவேன்றது, ஸோ சிட்டி ட்ரைவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான் வந்து ஹைவே ட்ரைவ். ஸோ நீங்கள் சிட்டியில் ஓட்டுறதுக்கும் ஹைவேயில் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நானும் வந்து கார் வாங்கி ஓட்டுறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து எப்படி சிட்டியில் எப்படி ட்ரைவ் பண்ணுறது, ஹைவேஸில் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்ற வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம ஹைவேயில் போயிட்டுருக்கனால, ஸோ எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்லலான் இருக்கேன். ஸோ ஹைவேஸில் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணணும், ஒரு ஹைவே ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதோ நான் பார்த்தது. ஸோ இதில் தப்பாக ஏதாவது இருந்தால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் ஆல்ரெடி
எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்னை விட சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்து ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எப்போவுமே வந்து ஹைவே டிரைவ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து காரில் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னென்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு வந்து காரோட டயர் ப்ரெஷர்ஸ், 4 டயர்லேயும் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதுவும் எஸ்பெஷலி லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்கன்னா 4 டயர்லேயும் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. அதே மாதிரி ஃபியூயல், ஆப்வியஸ்லி ஃபியூயல் எல்லோரும் செக் பண்ணுவீங்க. நான் உட்காந்து டிரைவர் சீட்டில் உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம அதுதான் பார்ப்போம். ஸோ ஃபியூயல் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் அண்ட் மிரர்ஸ்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மெயினாக இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லா இடத்துலையும் டோல்கேட் இருக்கும். ஸோ ஃபாஸ்டேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துங்க, எல்லாம் பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு செக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஹைவேல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், லேன்ஸ் இருக்கும். ஹைவேஸில் இல்லை நார்மல் ரோட்லேயே வந்து உங்களுக்கு எப்பவுமே லேன் இருக்கும். சில ரோட்டில் வந்து சிங்கிள் லேன் இருக்கும். ஸோ போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும், வர்றதுக்கு அந்த சைடு ஆப்போசிட் ஒரு வழி இருக்கும், அவ்வளோதான். சில டைம் வந்து 2 லேன்ஸ் இருக்கும், ஒரே சைடு போகிறதுக்கு 2 லேன்ஸு, வர சைடில் 2 லேன்ஸு. இப்போ நம்ம போகிற ஹைவேல பார்த்தீங்கன்னா 3 லேன்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும், மிடில் ஒன்று இருக்கும், ரைட்டில் ஒன்று இருக்கும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லேன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னு. பட் தெரியாதவங்களுக்கு ஆர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு சிலது ஏதாவது தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக லேன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணோன்றதை சொல்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 3 லேன்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேயோ இல்லை ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மிடில் லேனில் தான் வந்து எப்போவுமே ட்ரைவ் பண்ணணும். ஸோ ஒரு நார்மல் ஸ்பீடில் போகிறீங்கன்னா எப்போவுமே வந்து மிடில் லேன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்போ வந்து ரைட் லேன் யூஸ் பண்ணோன்னா ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் ரைட் லைன் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது பின்னாடி வர வண்டிக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போடணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் லைனில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளை வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் லைனில் மறுபடியும் மிடில் லைன்லேயே வந்துடணும். ஸோ ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் லைனில் போயிடுங்க, ஓவர்டேக் பண்ணிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு மிடில் லைனில் வந்துடணும். ஸோ ஓவர்டேக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம ரைட் லைன் வந்து யூஸ் பண்ணணும், அதாவது ரைட் எக்ஸ்ட்ரீம் லேன். ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம மிடில் லைனில் தான் வந்து போகணும். ஸோ அதேமாதிரி லெஃப்ட் லைன் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் லைன் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்லோவாக போகிற வெஹிக்கல்ஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்கு இல்லை ஏதாவது லாரி, ஸோ அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கல்ஸ் வந்து ஸ்லோவாக போவோம்ல, ஸோ அந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் தான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து போகணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி லேன் ஒன்று இருக்கும். அந்த டார்க் ஒயிட்டு கோடுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ரோடு இருக்கும், குட்டி லேன் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி அது லெஃப்ட்டு யாருக்கு பார்த்தீங்கன்னா பைக் போகிறதுக்கு தான். ஸோ பைக்ஸ் வந்து அந்த லேனில் மட்டும்தான் போகணும். பட் நம்ம ப்ராப்ளம் என்னென்னா, எல்லா ரோட்லேயும் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து அந்த எனஃப் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ பை டிஃபால்ட்டாகவே என்ன ஆகிடுச்சுன்னா, பைக்கில் போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த சைடு போகாமல் இந்த 3 லேன் இருக்குல்ல, இந்த 3 லேனில் லெஃப்ட் லைனில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் நம்ம சில இடத்துல அந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பைக் லேன் வந்து இல்லாததுனால இது ஆரம்பித்து இப்போ எல்லாருமே வந்து இது வந்து ஒரு கேஷுவல் பிஹேவியர் மாதிரி எல்லோரும் அதுவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சில டைம்லாம் பார்த்திங்கன்னா பைக் வந்து மிடில் லேனில் வேறு போயிட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப
தப்பு. அந்த மாதிரி நம்ம மிடில் லேனில் வந்து பைக்கில் வந்து போகவே கூடாது. அதுவும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற பைக்கு இல்லை ஒரு 80 to 100 ஸ்பீடில் போகிறீங்கன்னா அப்போ கூட ஓகே. பட் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா 40-50 கிலோமீட்டரில் போவாங்க, பட் மிடில் லேனில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, காரோ இல்லை வேறு ஏதாவது வண்டி வந்து மிடில் லேனில் வரும்போது மறுபடியும் அவங்க ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு இல்லை ரைட்டில் வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க, இல்லை ஹார்ன் அடித்து உங்களை லெஃப்ட்டு மூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி வரும். ஸோ அதனால் பைக்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லேனை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அந்த சைடு வந்து எனஃப் ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த 3 லேனில் லெஃப்ட் லேனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் மோஸ்ட்டாக வந்து அந்த ஒரு எட்ஜில் போகிற மாதிரி வச்சுங்க. ஏன்னா எல்லா டைமும் வந்து நம்ம எல்லோரும் வந்து நல்லா கரெக்டாக ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து பின்னாடி வரவங்க வந்து தட்டி விட்டு போகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ பைக்ஸ் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ காரில் இல்லை மற்ற வெஹிக்கிளில் போனோன்னா மிடில் லேன் தான் நார்மலாக யூஸ் பண்ணணும். ரைட் லேன் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அண்டு ஸோ நான் சொன்ன மாதிரி பைக் வந்து லெஃப்ட் மோஸ்ட் லேனில் யூஸ் பண்ணுங்கள். காரு இல்லை மற்ற வெஹிக்கிளாக இருந்தால் நார்மலாக மிடில் லேனில் தான் போகணும். ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் ரைட்டில் போயிடுங்க. சில டைம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் லேனில் யூஸ் பண்ணியும் ஓவர்டேக் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்டாக அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சில டைம் வந்து வண்டி ஏதாவது பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ட்ரக்ஸ்லாம் வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு லெஃப்டில் லேனில் ஓவர்டேக் பண்ணும்போது சில டைம் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது. ஒரு ட்ரக்கு வந்து நின்றுட்டு இருந்தாலும் அது மூவ் ஆகுதா இல்லை நின்றுட்டுருக்கான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம தான் வந்து லெஃப்ட் லேனை வந்து மோஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிங்க. நீங்கள் 100% வந்து லெஃப்ட் சைடு வந்து எந்த வெஹிக்கிளும் இல்லை, ஃப்ரீயாக இருக்குன்னா அப்போ மட்டும் நீங்கள் லெஃப்ட் லேனில் வந்து ஓவர்டேக் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக வந்து லெஃப்ட் லேனில் ஓவர்டேக் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிங்க. ஸோ இது வந்து 3 லேனுக்கு. சப்போஸ் வந்து 2 லேன் தான் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அப்பயும் வந்து இதே மெத்தட் தான். ஸோ நம்ம நார்மலாக போகும்போது லெஃப்ட் லேனில் தான் வந்து போகணும். ரைட் லேன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும்தான் வந்து ரைட் லேன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி 2 லேனில் 3 லேன்லேயாவது உங்களுக்கு வந்து பைக்ஸ் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் இருக்கும். பட் 2 லேனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு பைக்ஸ்க்கு வந்து இடமே இருக்காது. ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பைக்கில் போகிறவங்க லெஃப்ட் லேன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே என்ன ஆச்சுன்னா நம்ம கார்லேயோ இல்லை மற்ற வெஹிக்கிளில் போகும்போது நம்மளும் வந்து அந்த லெஃப்ட் லேனில் போகிறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பைக் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பைக் பின்னாடி போய்ட்டு ஒரு தடவை ஓவர்டேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரைட் லேன்லேயே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவல் ரூல்ஸ் படி நம்ம லெஃப்ட் லேனில் தான் போகணும். ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும்தான் வந்து ரைட் லேன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 2 லேன்ஸ்க்கு. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து வெள்ளூர் வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பிளான்னா, என்னோடய வீடு இங்கே தான் இருக்குது. ஐ மீன் அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு உடனே வந்து அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்னப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஃப் கொடுக்கணுன்னா, மேபி நான் அங்கே போயிட்டு வண்டி அங்கேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நான் எந்த கோயில், அப்புறம் என்ன எதுக்காக போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு லைட்டாக ஒரு ப்ரீஃப் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் நான் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்னப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்னப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகிறோம். எங்களோட குலதெய்வம் வந்து வேடியப்பன். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா, நாங்கள் போகிற ஊர் பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. இந்த ஊர் பேர் வந்து குருவிமலை. இது வந்து திருவண்ணாமலை கிட்ட இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து எங்களோட குலதெய்வம் வந்து இருக்குது. ஸோ ரெகுலராக வந்து எவ்ரி இயர் வந்து கிராண்டாக வந்து அங்கே வந்து ஒரு
திருவிழான்னு சொல்ல முடியாது, ஒரு செலப்ரேஷன் இருக்கும். பட் அது இல்லாமல் நாங்கள் அப்பப்போ போயிட்டு ஏதாவது ஜஸ்ட்டு ப்ரே பண்ணிட்டு வரணுன்னா ப்ரே பண்ணிட்டு வருவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போகிற வெதர் நீங்கள் ரிலீஜியஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலீஜியஸாக இல்லைனாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் சரி, ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கோயிலுன்னு இல்லை, லைக் ஃபேமிலியோடு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்கன்னா, ஸோ அங்கே இன்னும் நிறைய பேர் இருக்காங்களோ இல்லை அந்த மாதிரி இருந்தால் ஒரு பாசிட்டிவ், எஸ்பெஷலி கோயில் எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோர் தென் அந்த கடவுள் நம்பிக்கையை விட அந்த ஒரு பாசிட்டிவ் வைபுக்காக போகிறதும் நல்லது. அதுதாங்க இப்போ வந்து நம்ம வந்து குருவி மலைக்கு போக போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வேடியப்பன்ற சாமி இருக்கும். ஸோ நார்மலாக கோயிலுக்கு போகிறது வந்து நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கோயிலுன்னு இல்லை, சர்ச்சோ இல்லை மாஸ்கோ, எந்த ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ்க்கு போனாலும் சரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும். ஸோ நான் மெயின்லி அதுக்காகவே கூட நான் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போவேன். ரெகுலராக கிடையாது, எப்பயாவது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபேமிலியோடு வந்து நம்ம அங்கே போகலான்ற ஒரு இதனால் இங்கே வந்துட்டு நாங்கள் போகிறோம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை கிட்டே இருக்குது. ஸோ வேலூர்லேருந்து ஒரு 1 hour 40 minutes ஆகும். ஸோ அப்படியே ஜாலியாக வந்து இங்கே ஒரு ட்ரைவ் பார்க்கலாம் வாங்க. சிங்கிள் லேன். இப்போ சிங்கிள் லேன் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு லேனு, வரத்துக்கு ஆப்போசிட்டில் லேன் இருக்கும். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த ஒரு லேனில் தான் போக முடியும். பட் இங்கே வந்து ஓவர்டேக் பண்ணுறது தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் 2 லேனோ இல்லை 3 லேனோ இருக்கிற ரோடில் வந்து கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணுறது. ஏன்னா ஆப்போசிட்டில் எந்த வெஹிக்கிளும் வராது. ஸோ நீங்கள் ஈஸியாக பின்னாடி வர வண்டியை மட்டும் பார்த்துக்கணும். பட் சிங்கிள் லேன் இருக்குன்னா நீங்கள் பின்னாடி வண்டி வருதானும் பார்க்கணும், ஆப்போசிட்டில் முன்னாடி ஏதாவது வண்டி வருதானும் பார்க்கணும். அப்புறம் தான் வந்து நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியும். பட் இங்கேயும் வந்து அதே மெத்தடாலஜி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரைட்டில் லைட்டாக எடுங்க, முன்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பாருங்கள் ஆப்போசிட்டில். சப்போஸ் வண்டி எதுவும் வரலன்னா பின்னாடி வர வண்டிக்கு சிக்னல் காமிக்கிறதுக்கு ரைட் சிக்னல் போட்டுக்குங்க. அதே மாதிரி நம்மளுக்கு முன்னாடி போகிற வண்டிக்கும் ஒரு சிக்னல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஓவர்டேக் பண்ண போகிறோன்றது அவங்களுக்கும் தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஹார்ன், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஆன் கொடுத்துட்டு, இல்லைனா நீங்கள் ஹெட்லைட் ஃப்ளாஷும் பண்ணலாம். நார்மலாக நான் ரெண்டும் பண்ணுறது வந்து அட்வைசபிள். நான் வந்து எப்போவுமே ரெண்டுமே பண்ணுவேன். ஹார்னும் அடிப்பேன், அதே மாதிரி ஒரு ஹெட் ஃப்ளாஷ் லைட்டும் பண்ணுவேன். டே டைமாக இருந்தாலும் ஓகே, பட் நைட் டைமில் கண்டிப்பாக ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள். டே டைமில் இருந்தால் மேபி ஒன்லி ஹார்ன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் லேனுக்கு வந்துடணும். ஸோ இது வந்து சிங்கிள் லேனுக்கான ஓவர்டேக் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு கோல்டன் ரூல் என்னென்னா, நீங்கள் வண்டி ரோட்டில் போகும்போது உங்களுக்கு தெரியாமல் உங்களை தாண்டி எந்த வண்டியும் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களை வந்து ஒரு வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியணும், ஓகே பின்னாடி ஒரு வண்டி வருது, இப்போ நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ நார்மலாக எல்லோரும் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டும்போது நம்ம வந்து அடிக்கடி ரிவர் வியூ மிரரும் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அதுவே பார்க்கணுன்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்துட்டே இருக்கணும். ஸோ உங்களை ஓவர்டேக் பண்ணுற வண்டி வந்து உங்களோட நாலேஜ் இல்லாமல் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகே இப்போ வந்து ஒரு வண்டி வந்து ஓவர்டேக் பண்ண போகுதுன்னு. உங்களுக்கு தெரியாமல் ஒரு வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணுதுன்னா ஸோ நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ எதுக்கு வந்து உங்களுக்கு தெரியாமல் வந்து உங்களை வந்து எந்த வண்டியும் ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா சடனாக நீங்கள் இப்போ ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேன் ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னா
உங்களுக்கு பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வருதான்னு பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டாக பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் ஒரு வண்டி வருது, நீங்கள் டக்குன்னு வந்து இன்னொரு லேன் மாறிட்டீங்கன்னா அப்போ வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வந்து எப்போ வந்து நீங்கள் ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேன் மாறினாலும் இண்டிகேட்டர் வந்து போட்டுங்க. லெஃப்ட் லேனில் போகிறீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க, ரைட் லேனில் போகிறீங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் வந்து போட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ஓவர்டேக் பண்ண போகிறீங்கனாலும் முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்னோ இல்லை நான் சொன்ன மாதிரி ஃப்ளாஷ் லைட்டோ கொடுத்துட்டு அப்புறம் ஓவர்டேக் பண்ணுங்கள். இது எதனாலாம் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களும் வந்து எந்த லேனுக்குன்னா மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டக்கு நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது நீங்கள் போகிற லேனுக்கு அவங்களும் வந்து மாறினாங்கன்னா அப்போ வந்து கொலிஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ இது வந்து இதுதாங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேன் ரூல்ஸு. அதே மாதிரி இந்தியன் ஹைவேல ஸ்பீடு எவ்வளோ போகலான்றது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்தியன் ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் ஸ்பீடு வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் போகலாம். ஏன்னா சில ரோட்ஸில் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து 150க்கு மேலே கூட போவாங்க, 150 160 கூட போவாங்க. இப்போ நார்மல் ஹை ரோட்லேயே கூட பார்த்தீங்கன்னா 120 130லாம் அசால்ட்டாக போகிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குங்க. அது என்ன சேஃபஸ்ட்டு ஸ்பீடுனா, ஸோ நம்ம இந்தியன் ஹைவேஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோடில் வந்து எல்லா ரோடும் சொல்ல முடியாது, பட் சில ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா சில ஹைவேஸில் வந்து பள்ளம் இருக்கும், அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அதே மாதிரி ஹைவேஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஊருக்குள்ளே இல்லை ஊருக்கிட்ட போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய வந்து இன்டர் கிராசிங் இருக்கும், ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு இல்லை வண்டிங்க கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போ வந்து யார் வந்து நடுவில் போவாங்கன்றதே சொல்ல முடியாது. அனிமல்ஸ் ஏதாவது போகலாம், மாடு இல்லை நாய் ஏதாவது போகலாம், இல்லை வந்து ஏதாவது வண்டிங்க ஏதாவது டக்குன்னு கிராஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ப்ரைமரியாக அந்த ஒரு 2 டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இதனாலே என்னென்னா நம்ம வந்து ஒரு சேஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். சேஃபஸ்ட்டு ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80 to 100 கிலோமீட்டர் தான் வந்து சேஃபஸ்ட்டு ஸ்பீடு. ஸோ எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன்று ஆப்வியஸ்லி உங்களுக்கு நார்மலாக வந்து இப்போது நல்ல மைலேஜ் வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 80 to 100லேயே வந்து க்ரூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி 80 to 100 தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் உங்களால் வந்து அந்த ஸ்பீடில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வண்டியை. ஸோ உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ இது வண்டிலாம் வந்து ஸ்பீட்லலாம் மேட்ரு இல்லை, யார் வண்டி ஓட்டுறாங்களோ அதில் தான், வண்டி நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க ஓட்டினா எவ்வளோ ஸ்பீடு வேணால் ஓட்டலான்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான், பட் எல்லா டைமும் வந்து அது கரெக்ட் ஆகாது. ஏன்னா சப்போஸ் எந்த டைமில் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகணும் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸில் வந்து உங்கள் கண்ட்ரோலை மீறி போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா அதுக்காக தான் வந்து இந்த சேஃபஸ்ட்டு ஸ்பீடு சொல்கிறாங்க. 80 to 100 வந்து சேஃபஸ்ட்டு ஸ்பீடு. பட் உங்களுக்கு ரொம்ப காலியாக இருக்குன்னா ஈவன் நீங்கள் 110 120 கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து நார்மலாக வந்து 80 to 100 மெயின்டைன் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து 110 120லையும் போயிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸ்பீடுக்கான ஒரு ஒரு லிமிட்டு. இது வந்து ஹைவேக்கு மட்டும் தான். சிட்டியில் ஆப்வியஸ்லி நம்மளால் இதே ஸ்பீடில் ஓட்ட முடியாது. ஸோ ஹைவேயில் 80 to 100 வந்து இட்ஸ் அ சேஃபஸ்ட்டு ஸ்பீடு. ஸோ எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வந்து காரில் நான் ட்ரைவ் பண்ணுறது. ஸோ இந்த
ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இப்போ ஒரு ரோட்டில் 2 சைடும் வந்து மரம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி அந்த மரத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன தான் ஹைவேல ஓட்டினாலும் இது வந்து ஒரு தனி ஃபீலுங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுலாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ நிறைய டைம் நம்ம எங்கேயாவது வந்து டூருக்கோ ஏதோ போகும்போது இந்த மாதிரி நிறைய பார்ப்போம் இந்த மாதிரி ரோட்ஸ். ஸோ அதனால் எப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போனாலும் ஏதோ ஒரு சின்ன வயசில் போன ஏதாவது ஒரு ஞாபகம் வந்து எனக்கு வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வருமானதை சொல்லுங்கள். எஸ்பெஷலி இந்த 2 சைடு வந்து மரம் அப்படியே ஒரு க்ளோஸ்டாக ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிற ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ வெயில், பட் இன்னும் நீங்கள் லைட்டாக மழை பெய்யுதோ இல்லை ட்ரிஸ்லிங்காக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ரோட்டில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இங்கே குருவிமலை வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அதாவது நம்ம பாலாறு இருக்குல்ல, அந்த ஆறை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி அந்த சைடு வந்து ஒரு வில்லேஜ் இருக்கும். அங்கே தான் வந்து இந்த கோயில் இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயில் இல்லை, ஜஸ்ட்டு வந்து அங்கே ஒரு நம்ம வேடியப்பனோட சிலை ஒன்று இருக்கும். அங்கே சின்னதாக நாங்களே வந்து ஒரு கோயில் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்ரி இயர் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஃப்ரைடே வந்துட்டு எங்களோட எல்லா ஃபேமிலியும் அதாவது அட்லீஸ்ட் ஒரு 150 to 200 பீப்புள் வந்து இங்கே வருவோம். 100லேருந்து 150 பேர் வந்து இங்கே வந்து எல்லோரும் வந்து பொங்கல் மாதிரி இங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் இங்கே சாப்பிட்டுட்டு போவோம். ஸோ அது வந்து எவ்ரி இயர் நாங்கள் பண்ணுவோம். அது இல்லாமல் எப்பயாவது நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது இங்கே வந்துட்டு லைட்டாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இருக்கிற ஒருத்தரே வந்து பூஜை பண்ணுவார். ஸோ அவரை கூப்பிட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பி போய்டுவோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து நம்ம சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம மறுபடியும் வந்து கிளம்பிடுவோம். ஸோ நான் மறுபடியும் இங்கே வந்து வேலூர் போயிட்டு வேலூர்லேருந்து மறுபடியும் சென்னை போகணும். அதுதான் ரிட்டர்ன் பிளான். ஜஸ்ட்டு நாங்கள் இங்கே எடுக்கிற சில கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்கள், பூஜை பண்ணுறது, அப்புறம் இந்த கோயிலுக்கு சுற்றி என்னென்ன இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜு. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயல் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கிளைமேட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பேக்லாம் இருக்குல்ல, very good. ஓகேங்க.
இன்றைக்கி அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணுன்ற ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிக்கலன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் என்னோடய வீடியோஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாய்.